அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாதகன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ செய்யணுமா கூடாது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா ஒரு இடத்துல வந்து ரூல்ஸே தேவையில்லை, அன்கண்டிஷன் அப்படின்னு ஒரு ஒன்று ஒன்று வருது. இன்னொன்று வந்து சில இடத்துல சில வழிமுறைகளை ஃபாலோ செய்ய வேண்டும் அப்படின்னு வர்ற மாதிரி இருக்கு. இப்போ சாதகன் ரூல்ஸை ஃபாலோ செய்யணுமா கூடாதா அப்படிங்கிறது தான் கேள்வி. பொதுவாக வந்து நம்ம எடுத்துக்கணும்னா, இந்த ரூல்ஸ் ஃபாலோ செய்யறது யாரு முக்கியமா ரூல்ஸ் ஃபாலோ செய்வான்னா, பலன் மேல் ஆசை உள்ளவன், அகங்காரத்தில் இருப்பவன், பெருமை இருக்க வேண்டும், தனக்கு கஷ்டம் வந்துவிடக் கூடாது அப்படின்னு மிக தெளிவாக பற்றுள்ளவன் கண்டிப்பாக வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவான். இப்போ பொதுவா வந்து லௌகீகத்துல அந்த முக்கியமா சம்பாதித்தவர்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஏகப்பட்ட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. கம்பெனில வந்து எஸ்ஓபி அப்படின்னு ஒன்று போட்டு ஃபாலோ பண்ணுவான். அப்போ ஒவ்வொன்றும் ரூல்ஸ் படி தான் போகணும் அப்படிங்கிறது நினைப்பாங்க. காரணம் வந்து அதை அவன் வந்து அகங்காரம் வந்து அந்த ரிசல்ட் வரணும், தனக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது, தன் அகங்காரம் சாட்டிஸ்ஃபைடு ஆகணும், தன் பற்றை வந்து எப்படியாவது நிறைவேற்றி ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல பயங்கரமா விரதங்கள் இருப்பான், பாத யாத்திரை செல்வான், எல்லா இடத்துக்கும் வாரிக்கே வருவான். ஏன்னா அது வந்து அவனுடைய ரூல்ஸ். அவன் வந்து வாரிக்கு வந்தா பிசினஸ் நல்லா இருக்கும், வாரிக்கு வந்தா குழந்தை கல்யாணம் ஆகும் அப்படின்னு ஒரு பற்றுல எதிர்பார்ப்புல அவன் அவன் வர்றான் பாருங்க. குழந்தை வாரிக்கு வந்தா குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், பிசினஸ் நல்லா இருக்கணும்னு வாரியோட ரூல்ஸை 100 ஃபாலோ பண்ணுவான். ஏன்னா ரூல்ஸ் மிஸ் ஆச்சுன்னா அங்க மிஸ் ஆயிருமே, பலன் மிஸ் ஆயிருமே. அப்ப பலன் மேல் உள்ள பற்று உள்ளவன் சூப்பரா வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவான் அப்படிங்கிறது தான் மெயின். பலன் மேல் பற்று இல்லாதவன், ஞானம் என்ன சொல்றதுன்னா, பலனை பற்றி கவலைப்படாதே, அகங்காரம் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டுக்கு நான் என்ன பண்ணணும்? இன்னொருத்தனும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டான். அவன் யாரு? தமசிக்கு, சோம்பேறி, சுயநலம், அறியாமை. இவன் அவன் ரஜசிக்கு ஹைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவான். இவன் தமசிக்கு சோம்பேறி, சுயநலம் முழுக்க முழுக்க இருக்கிறவன் எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டான். ஆனா எல்லாம் சூப்பரா பண்ணுவான். கல்யாணத்தை பண்ணிக்குவான், ஆனா வேலைக்கு போக மாட்டான், குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டான். அந்த குடும்பத்துக்கு உண்டான அந்த ரூல்ஸ் எதுவுமே அவன் வந்து ஃபாலோ பண்ணுவான். கல்யாணம் பண்ணிக்குவான், குழந்தை பெற்றுக்குருவான், எல்லாம் பண்ணிக்குவான். ஏன்னா சோம்பேறி, சுயநலம், அறியாமை, இந்த மூணு வந்து ஆக்குப்பை அவன்கிட்ட உட்காந்துருக்கு. அவனுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னே தெரியாது, அவன் சுயநலம் தான் அவனுக்கு முக்கியம். இவன் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டான் அப்படின்னு வந்துருது. சரி, இப்ப பொதுவா வந்து இப்ப சாதகன் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுமா கூடாதுன்னு, இப்ப ரஜசிக்குன்னு ஒரு சாதகன் வந்துட்டானா அவனை வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதுன்னு தானே சொல்லணும். அவன் பயங்கரமா ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான்ல, ரூல்ஸும் தானே அலைவான். எல்லாத்தையும் போட்டு ரிலாக்ஸ்டா இருறா அப்படின்னு தானே அவனை சொல்லணும். ஏன்னா வந்து அவன் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, வெள்ளிக்கிழமை ஆனா பணம் கொடுக்க கூடாது, காலையில ஆனா லட்சுமி வரணும், கோலம் போடணும், நான் வந்து இந்த நாளைக்கு வந்து நான் அதை வாங்க மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவா. யாரு அப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவா? பற்று அதிகமாக இருப்பவன், ரஜசிக்குல இருப்பவன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவான் லௌகீகத்திலேயே. எவன் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டான்? தமசிக்கு, சோம்பேறி, அறியாமை, சுயநலம். அவன் வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டான், ஆனா அந்த பணம் மட்டும் வேணும்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்து. அப்போ இப்ப 2 பேர்ல சாதகனா வர்றாங்க அப்படிங்கும் போதுதான் என் மேட்ரு. அப்ப ரஜசிக்கு சாதகனாக வரும்போது, இல்ல கர்மயோகிக்கு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு கண்ணை எங்கேயுமே சொல்லல. எங்கே பலன் வேண்டாம் என்று சொல்லிட்டானோ அப்பயே ரூல்ஸ் இல்லை. எப்போ செயலிலே அகங்காரம் இல்லை என்று சொல்லிவிட்டானோ அப்பயே ரூல்ஸ் இல்லை. அந்த செயலும் உன் சுய தர்மத்தில் செய், உன்னால் முடிந்ததை செய் அப்படின்னு சொல்லிட்டாலும் அங்கே ரூல்ஸ் இல்லை. என்னால முடிஞ்சாதான் பண்ணுவேன். அப்ப பர்டிகுலரா ரூலுன்னு ஒண்ணுமே இல்லை. ஒரு விஷயத்தை என்னால் முடிஞ்சா பண்ணுவேன், முடியலைன்னா பண்ணல. என் தர்மத்தில் இருக்க வேண்டும், என் சுயத்தில் இருக்க வேண்டும், என்னுடைய இயல்பில் அது இருக்க வேண்டும். உன் இயல்புக்கு ஏற்றவாறு செய் அப்படின்னு சொன்னா அது முழு சுதந்திரம் தானே. அங்க எங்க ரூல்ஸ் வருது? இப்ப கண்ணை வந்து கர்மயோகத்துல நான் இப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் கர்மயோகம். இல்ல ஞானதேவர் மாதிரி நீ எக்ஸ்பிளைன் பண்ணு,
ஓவியா போட்டு அப்படியே சூப்பரா வந்து எக்ஸாம்பிளா போட்டு நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னானா, எனக்கு என்ன வருதோ அதை பண்ணணும், சுய தர்மத்தில் பண்ணணும், ரிசல்ட் எதிர்பார்க்காதேன்ட்டான். அப்ப ரிசல்ட் எதிர்பார்த்தா ஒரு ரூல்ஸ் வரணும், நோட்ஸ் எடுக்கணும், உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணும், உங்களுக்கு புரிய வைக்கணும், இதெல்லாம் இருந்தா எனக்கு ஒரு ரூல்ஸ் வரும். புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களால எனக்கு ஒண்ணுமே வேண்டான்ட்டு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப பலனை எதிர்பார்க்காதே, முடிஞ்சு போச்சு. அடுத்து, உன்னால் என்ன முடிந்ததோ, உனக்கு எது வருகிறதோ அதை செய். இதுல என்ன சொன்னா, இதுல ஈகோ இல்லாமல் செய்யும். ஈகோ இல்லாமல் செய்யுங்கும் போது அதுதான் சொன்னார்ல, கர்மயோகி சாரீரமான தொழில்களையே செய்வான். என்ன சொன்னாரு, சிறு குழந்தைகளின் சேட்டை போல, பைத்தியம் பிடித்தால் எப்படியோ, பிசாசுக்கு வசப்பட்டால் எப்படியோ, அப்படிதான் பெரும்பாலும் சாரீரமான தொழிலை கர்மயோகி செய்து கொண்டிருப்பான். அங்கங்க ரூல்ஸ் வருது. கர்மயோகிக்கு ரூல்ஸ் கிடையாது, ஞான யோகிக்கு ரூல்ஸ் கிடையாது. ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுட்டா கர்மயோகிக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அகங்காரம் இல்லாமல் தன்னுடைய தர்மத்தை மட்டுமே பலனை எதிர்பார்க்காமல் செய்யணும் ஒரு ரூலு. ஞான யோகிக்கு ஒரு ரூல் இருக்கு, எல்லாம் மாயைன்னு பார்க்கணும், அதான ரூலு. மாயைன்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா இங்கதான் வருவான். கர்மயோகி எதை செய்யறானோ அதை தான் ஞான யோகியும் பண்ண போறான். மாயைன்னு பார்த்தா அவனுக்கு வந்து பற்று இருக்காது, மாயைன்னு பார்த்துட்டானா அவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பலன் மேல் பற்று இருக்காது, மாயைன்னு பார்த்துட்டா அகங்காரம் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன வருதோ அதான் பண்ணுவான். அதை தான் நீங்க பண்ண சொன்னாரு. ஸோ மாயைன்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா கர்மயோகம் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. அப்ப மாயைன்னு பார்க்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. இங்க பலனை எதிர்பார்க்காமல் அகங்காரம் இல்லாமல் தன் தர்மத்தை தனக்கு வருகின்ற நேச்சரை மட்டும்தான் நீ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்கு. பக்தி யோகி தன்னை ஒப்படைத்து விட வேண்டும், பெரிய ரூல். நான் எடுத்து அப்படியே கண்ணங்கையில கொடுத்துடணும், அது ஒரு பெரிய ரூல். இதுதான் ரூலா இருக்கும். ஆனா செயல்ல பார்த்தா கர்மயோகிக்கு ரூல்ஸ் கிடையாது, ஞான யோகிக்கு ரூல்ஸ் கிடையாது, பக்தி யோகிக்கும் துப்புரவா ரூல்ஸ் கிடையாது. இப்ப ரூல்ஸ்ங்கிறது இல்லை. அப்ப எது ரூல்ஸ் எது ரூல் இல்லை, இதேதான் வந்து 17வது அத்தியாயத்துல எது செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை சாஸ்திரத்தை அறிந்து நீ தெரிந்து கொள் அப்படின்னு கண்ணன் சொல்லிருங்க. அடுத்து ஞானதேவர் சூப்பரா சொல்றாரு 18வது அத்தியாயத்துல, எந்த சாஸ்திரத்தை எங்க போய் படிக்கிறது, சாஸ்திரமே குப்பை குப்பையா கொட்டி கிடைக்கிறது, ஒரு சாஸ்திரத்தை படிக்கவே புரிஞ்சுக்கிறதுக்கே வாழ்நாள் பத்தாது, நீ பாட்டு சாஸ்திரத்தை மேற்கோள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டவனதான் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அடுத்து சொல்றாரு, விருப்பு வெறுப்பு இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், இல்லை அனைத்தையும் மாயையாக பாவித்து, இல்லை என்னை சரணடைந்து எதை நீ செய்தாலும் அதுதான் சரி, விருப்பு வெறுப்போட அனைத்தும் உண்மை என்று பாவித்து அகங்காரத்துடன் சரணடையாமல் நீ எதை செய்தாலும் அது தவறு இப்படின்னு எடுத்துப்போ அப்படின்னு தான் கொண்டு போற. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணணுமா கூடாதா அப்படின்னு கடைசி கேள்விக்கு, ரூல்ஸ் நமக்கு அவசியம் இல்லை, அகங்காரத்தை எடுக்கணும். என்ன ரூலு, அகங்காரத்தை எடுக்கணும், பலனை எதிர்பார்க்க கூடாது, ஏன் சுதர்மத்தில் இருக்கணும் கர்மயோகிக்கு, அனைத்தையும் மாயாக பாவிக்கணும் இது ஞான யோகிக்கு, தன் தன் அகங்காரத்தை அவனிடம் ஒப்படைத்து விட்டு சரண்டர் ஆகணும் இது பக்தி யோகிக்கு. இந்த 3 பேர் இதுதான் ரூல். இந்த ரூலுக்கு சில ரூல்ஸை அவங்க ஃபாலோ பண்ணிதான் ஆகும், ரூல்ஸே பண்ணாமலாம் இருக்க முடியாது. அப்ப கர்மயோகி தன் அகங்காரத்தை எடுக்கணும் அப்படின்னா, அகங்காரம் எங்க இருக்கு, பற்றுல இருக்கு. வெற்றியின் மீது பற்று இருக்கு, நாக்கின் மீது பற்று இருக்கு, உடம்பின் மீது பற்று இருக்கு, நான் என்கின்ற அகந்தையில் பற்று இருக்கு, சக்சஸ் மீது பற்று இருக்கு அப்படின்னா, அப்ப நாக்கின் மீது பற்று இருக்கு அப்படின்னா அவன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். நீ ஸ்வீட்டை சாப்பிடாத, விரதம் இரு, நீ வந்து உப்பு இல்லாம சாப்பிடு அப்படின்னு. இல்ல கொஞ்சம் எனக்கு வந்து சோம்பேறித்தனம் இருக்கு அப்படின்னா, அப்ப சோம்பேறி, அந்த அகங்காரம் இல்லாமல சோம்பேறித்தனம் அகங்காரம், அப்ப அந்த அகங்காரத்தை எடுக்கிறதுக்கு அப்ப சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ரூல் என்ன, அகங்காரம் இல்லாமல் இருக்கணும், அது ரூலே கிடையாது. அகங்காரம் இல்ல, பலனை எதிர்பார்க்கல, சுயதர்மத்துல நோ ரூல்ஸ் அதுக்கு பேரு. அந்த நோ ரூல்ஸ்க்கு நாம் போறதுக்கு ஒரு ரூலை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. அது அவனுடைய சுய தர்மத்தை பொறுத்தது. அவன் எதுல லாக்கோ, அவன் எதுல அடிக்ஷனோ அதை எடுப்பதற்கு உண்டான சட்டன் ரூல்ஸ் போட்டுதானே ஆகணும். அவன் தூக்கமே பிடிக்காம 3 மணிக்கு எந்திரிச்சு உக்காந்துக்கிறான்னா நிம்மதியா தூங்கும் தான் சொல்லணும். நான் தூங்கிட்டே இருக்கிறேன், சோம்பேறியாவே இருக்கிறேன் அப்படின்னா
நான் வந்து நீ வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு உண்டான வேலையை பாரு. நீ எந்நேரம் ஒர்க்காலிக்கா இருக்கேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு ஒர்க் பண்ணு அப்படின்ட்டு அவனுடைய அந்த தர்மத்துல அந்த அகங்காரத்தை எடுப்பதற்கு சில ரூல்ஸ் வழிமுறைகளை ஃபாலோ செய்யணும் அப்படிங்கிறதான் இங்க மாயை. என்னால மாயைன்னு பார்க்க முடியல. இப்போ மாயைன்னு பார்ப்பதற்கு சில பயிற்சிகள் எடுத்தானே ஆகணும். அப்ப நான் எப்படி மாயைன்னு பார்க்கிறது? அப்ப நான் குருவை சேவை செய்து குருவுடனே இருந்து நான் மாயை என்று பார்ப்பதா, இல்லை என் அறிவை பயன்படுத்தி இது மாயை என்று புரிந்து கொள்வதா, இல்லை இது மாயை என்று தியானம் செய்து இது மாயை என்று புரிந்து கொள்வதா, இல்ல அதை டிஸ்கஸ் செய்து அதுவாகவே ஆகி நான் வந்து என் அறிவிலே தெரிந்து மாயை என்று புரிந்து கொள்வதா? அப்ப அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்ல. மாயை தெரிஞ்சிருச்சு, அது நான் மாயையாக ஆகி மாயையாகவே நாம் பார்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அது ஒரு ரூல்ஸ் வந்துடும். அது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். இதுதான் செட் அண்ட் ரூல்ஸ், இதுதான் இவர்களுக்கு ஒரு ரூலை கொண்டு வந்து நம்ம வந்து பண்ணவே முடியாது. அது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். அதே தான் பக்தி யோகிக்கும். ஸோ அப்ப வந்து பக்தி யோகிக்கு அகங்காரத்தை விட முடியல. அப்ப அகங்காரம் எதுல இருக்கு? வெற்றியில இருக்கா, பற்றுல இருக்கா, என் புலனிலே அகங்காரம் இருக்கா, இல்ல ரஜசிக்ல எங்க என் அகங்காரம் இருக்கு? அந்த அகங்காரத்தை உடைச்சிட்டு அவன் கையில கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்கு அது எப்படி உடனே உடைக்க முடியும்? உத்தம சாதகம்லாம் டக்குன்னு போயிடலாம். அது மத்திம சாதகல் அப்படிங்கும்போது அவனுடைய அகங்காரத்தை உடைப்பதற்கும் சரணடைவதற்கும் சுயநலம் இல்லாமல் இருப்பதற்கும் பலனை எதிர்பார்க்காமல் இருப்பதற்கும் தன் சுய தர்மத்துல இருக்கணும்னா பற்று இல்லாம இருக்கணும். அதுவே பெரிய விஷயம். அப்ப நான் எனக்கு வந்து வெறும் கவிதைகள் தான் வரும் அப்படின்னா பிஏ தமிழ் தான் நான் எடுக்கணும். எங்க பிஏ தமிழ் எங்க எடுக்க? நான் இன்ஜினியரிங் எடுத்துட்டு இருக்கேன். பற்று. அப்ப நீ வந்து அந்த பற்றை எடுப்பதற்கு சில ரூல்ஸை. ஏன் இன்ஜினியரிங் போறேன்? பணம். அப்ப பணத்தாசை எடுப்பதற்கு எளிமை, சிம்பிளிசிட்டி லைஃப் தான் மெயின். அப்ப சிம்பிளிசிட்டி லைஃப் சுகம் தான் அப்படின்னு நான் புரியணும்னா அதுக்கு வந்துதானே ஆகணும். நான் அதுக்கு ஒரு சில ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். ஸோ அப்படி என்னுடைய அகங்காரம் எங்கே இருக்கோ என் அகங்காரத்தை உடைப்பதற்கும் இது மாயை என்று புரிந்து கொள்வதற்கும் நான் சரணடைவதற்கும் எதெல்லாம் தடையாக இருக்கிறது என்று பார்த்து அந்த தடையை ஒழிப்பதற்கு சில ரூல்ஸை சாதகன் முதலில் எல்லோரும் ஃபாலோ செய்து ஆக வேண்டும். அது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். அந்த நிலையை எட்டிய பிறகு ஆட்டோமேட்டிக்கா எதுக்காக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண ரீச் ஆயிட்டேன். அப்ப ரூல்ஸ் இல்லாமே போயிடும், அந்த அகங்காரம் இல்லாமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய பதில்.